சரி பரவாயில்ல, நான் காஞ்சிபுரம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கதிர் கதிர், ஒரு நிமிஷம். நான் சும்மா தான் சொன்னேன், வாங்க எல்லாமே இருக்கு. ஏய், அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? இல்ல, உங்க மூஞ்சி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் சுமாரா தான் ரியாக்ட் பண்றீங்க. மா, அங்க மாப்பிள்ள குளிச்சுட்டு வந்தாருன்னா சாப்பிட கொடுக்கணும். நான் மட்டும் செஞ்சா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா. சரி வாங்க போலாம். ஆமா, பீட்சா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னது? சும்மா ஜோக் பண்ண, நீங்க வேற. அந்த மாவு டப்பா எடுங்க. உப்பு இங்க இருக்கு. ஐயோ, அது இல்ல, மேல இருக்கிற மாவு டப்பா. ஓபன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ண தானே வந்தீங்க. அங்க இருக்கிற பேக்கிங் சோடா டப்பா எடுங்க. இதுல இல்லையே. சாரி. அங்க இல்ல, இங்க. போதும் போதும் போதும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்ன நீங்க சும்மா நிக்கிறீங்க? போய் காய்கறி கட் பண்ணுங்க. இதுவா? அதான் கட் பண்ணுங்க. ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஏய், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இத செஞ்சு முடிச்ச உடனே என் அண்ணன் ஞாபகம் தான் வருது. அவனும் இப்படிதான் எந்நேரமும் பீட்சா பீட்சான்னு அலைவான். சரி, நேரமாவது போய் மாப்பிள்ளை கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. எதுக்கு? அதான் இந்த பீட்சாக்கு. இல்ல, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறீங்களா இல்ல லஞ்ச் கொடுக்க போறீங்களா மாப்பிள்ளைக்கு? காலை டிஃபன் தான். அப்போ சீக்கிரம் எடுத்துட்டு போய் கொடுங்க, போங்க. அது எதுல எடுத்துட்டு போறது? இப்படியாவா? ஆமால. அது அந்த பாக்ஸ்ல எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி. கண்ணை மூடிட்டு குத்துங்க. ஆடுங்கடா மச்சான், ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான், பாடுங்கடா, பாவாட பின்னானத ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். ஓகே ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டானு பாப்போம். ஓகே ஓகே.
நீங்க ஒரு பிளான் பண்ணா நாங்க ஒரு பிளான் பண்ண மாட்டோமா? எப்படி? நானே இந்திரன் நானே சந்திரன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். பாதி நல்லவன் மீதி வல்லவன் மோத வந்தவன எட்டி மிதிப்பேன் முட்டி உடப்பேன். வீராதி வீரனெல்லாம் எப்போதுமே வீரா பத்திரிவதில்லை. சொல்லி தரவா அள்ளி விடவா சொல்லி தரவா வா வா அள்ளி விடவா. அப்புறம் மாப்ள மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்ல மறந்துட்டீங்க. அத கொஞ்சம் லேட்டா சொல்லலாம்ல? அது லேட்டா சொல்லலாம், ஆனா ராத்திரிக்கு என்ன வேணும்னு இப்ப சொல்லிடுங்க. ஐயோ என்னாச்சு? அது இது எங்க ஃபேமிலி சாங், அடிக்கடி நாங்க பாடி பாப்போம். ஐயோ 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 அம்மா அம்மம்மா இந்த அப்பாக்கு திமிர பாத்தியா? என்னன்னு சமையல்காரன்னு நினைச்சிட்டாரா? ஏதோ பீட்சா செய்ய தெரியாதுன்னு சொன்னாங்களேன்னு செஞ்சு கொடுத்தா 3 வேளையை என்னைய சமைக்க விட்டுடுவார் போல இருக்க. நீ செஞ்ச பீட்சாவே இந்த போடு போடுறானே, நிஜமாவே நீ இவனை கட்டிக்கிட்டேன்னா உன் பாடு ரொம்ப பாவம். என்னக்கா இந்த ஆளு சைனைட கூட சாப்பாடு மாதிரி சாப்பிடுவான் போல இருக்கே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆளு அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியும்னு எனக்கு தோணல. டேய், பயம் முறுத்தாதீங்கடி. மாப்ள, உங்களுக்கு நிஜமாவே இந்த பீஸா பிடிச்சிருந்ததுங்களா? ஐயோ என்னங்க இது, சத்தியெல்லாம் பண்ணி கேப்பீங்க போல இருக்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களோன்னு நாங்களா ரொம்ப டென்ஷனாவே இருந்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.